மிஷின் வச்சு தான் அவங்க வந்து லெவல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. This way all the way. Oh, faster, yeah. The place is too rough. Yes. Crazy. இப்போ டுடு லேக் ஜங்ஷன் வந்திருக்கிறோம். இது வரைக்கும் 120 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். 3.5 மணி நேரம் ஆச்சு வண்டி ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் ரோடு நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா லெவல் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. இங்கேருந்து நான் போகும்போது 4.5 மணி நேரம் ஆச்சு. இந்த இடத்துலேருந்து 120 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஐஸ் தான். ஆனால் லேண்டில் தரையிலாம் போகுது, ரோடு இருக்குது. எல்லாம் இப்போ வின்டர் டயத்தில் மக்கள் இப்போ தான் அவங்க ஒரு 2 மந்த்ஸு ட்ரக்கில் 2 மந்த்ஸ் அவங்க ட்ரக்கில் போகலாம். இப்போ இந்த பக்கம் அது வந்து டுடு லேக்குன்னு சொல்லி இன்னொரு தீவு இந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து 174 கிலோமீட்டர். இந்த பக்கம் தான் தாம்சன். ஆனால் இதில் போகிற வழியில் ப்ரோஷே ஜங்ஷன் இருக்குது. அடுத்து ஒரு ஜங்ஷன் கோஆப் ஜங்ஷன் இருக்குது. அடுத்து லின் லேக் வரும். அங்கே தான் நாங்கள் போயிட்டு பெட்ரோல் ஃபில்லப் பண்ணுவோம். நான் இங்கே லேக் ப்ரோஷேலேருந்து 400 கிலோமீட்டரு. இடையில ஒன்றுமே இருக்காது, ஒரு கடை எதுவும் இல்லை, எல்லாம் காடு தான். காட்டுக்குள்ளே அப்படியே ரோடு போகும். அந்த மிஷின் வச்சு தான் அவங்க லெவல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி இருக்குது, நல்ல பயங்கர வெயிட் அது. அதை வச்சு அப்படியே ஓகே. He's Raymond, Sophie Nampineri, Ramona, yeah, the husband, wife and daughter, and அவங்க grandson உள்ள இருக்காப்புல, சின்ன பையன். Sleeping. Oh, he's Eric Vayo. இப்போ வந்து அடுத்த ஜங்ஷன் வந்துருக்குறோம். இதான் ப்ரோஷே ஜங்ஷன். இந்த பக்கம் வேற தீவுக்கு போகும். இப்போ இன்னும் இந்த பக்கம் நம்ம போக வேண்டியது இந்த பக்கம். இன்னும் 108 கிலோமீட்ரு. அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன்லேருந்து திரும்ப அங்கிட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் a smoke break. அந்த டுடு லேக் ஜங்ஷன்லேருந்து ப்ரோஷே ஜங்ஷன் வரைக்கும் 1.25 மணி நேரம் வந்திருக்கிறோம். நம்ம போகிற வழியிலலாம் லேக் அங்கங்கே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ரோட்லாம் போயிட்டுருக்கோம் தரையில். ஆனால் லேக் வந்து அங்கே சைடில் வரும். ரோட்லேயும் அங்கே இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சின்ன லேக் வந்து அது அங்கங்கே இருக்கும். இது ஃபுல்லாக தான் அதான் விண்டர் ரோடு. ஆனால் இடையில ஒரு 10-15 இடத்துல 20-30 இடத்துக்குள்ள லேக்கு வந்து டச் ஆகும் அந்த ரோட்டில். அப்புறம் எல்லாம் லேக் வந்து சைடில் தான் இருக்கும், ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். இந்த 108 கிலோமீட்டரில் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு ஜங்ஷன் வந்திருக்கேன், கடைசி லாஸ்ட்டு ஜங்ஷனு. இப்போ 282 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். இதில் வந்து இந்த பக்கம் ரைட்டில் திரும்புறது தான் கெனோசேங்கிற ஒரு இன்னொரு தீவு. இப்போ இந்த பக்கம் போனால் லின் லேக்கு. இப்போ தான் அதில் போக போகிறோம். நம்ம 45 மினிட்ஸ் இங்கேருந்து. லின்லேக்கு நெருக்கி வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஒரு 340 கிலோமீட்டர் வந்தாச்சு.
இங்கேருந்து திரும்ப ஒரு 350 கிலோமீட்டர் போகணும். இங்கே தான் இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே தான் இப்போ வந்து கேஸ் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. லின் லேக் ஏர்போர்ட். இப்போ லின் லேக் வந்தாச்சு. இப்போ தான் கேஸை பண்ணிவிட்டு இப்போ பெட்ரோல் போட்டுட்டு திரும்ப இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். 340 கிலோமீட்டர் வந்து 8 மணி நேரம் 8.5 மணி நேரத்தில் வந்தோம். இப்போ இங்கிட்டு ஒரு 350 கிலோமீட்ரு ஒரு 4 ஹவர்ஸில் நாங்கள் போயிடுவோம். இப்போ இது ஃபுல்லாக கிராவல் ரோடு. இது ஃபுல்லாக இந்த பக்கம் இங்கிட்டு போகணும். கிராவல் ரோடுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். நல்ல ரோடு லெவலாக இருக்கும். இப்போ வந்ததெல்லாம் ஃபுல்லாக ஐஸு. நல்லா இப்போ ரோடு அந்தளவுக்கு கிளியர் நீட்டாக நல்லா இருக்காது. 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, 30 சம் பிளேசஸ் 50, 60 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அந்த ஸ்பீடில் வந்தோம். இப்போ அந்த கிளம்பிட்டோம். இப்போ லின் லேக்லேருந்து தாம்சன் போயிட்டுருக்கோம். 350 கிலோமீட்ரு. அதில் 100 கிலோமீட்டர் வந்து தார் ரோடு. ஆனால் தார் ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். கிராவல் ரோட்டில் கூட ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். இந்த தார் ரோட்டில் வந்து ஐஸ் இருக்குது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இன்னும் ஒரு 10-20 கிலோமீட்டர் போயிட்டோம்னா கிராவல் ரோடு வந்துடும். அதில் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஓட்டலாம். ஸ்லிப்பரி இருக்காது, ஸ்லிப் ஆகாது. கிராவல் ரோடில் போயிட்டுருக்கோம். ஐஸ் கரைஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு -35. நைட்டு லாஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் திரும்ப தார் ரோடு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் டிரைவ் இருக்குது.